கற்கண்டா இனித்திடும் கணித பாடத்தை களிப்புடன் கற்க வந்திருக்கும் மாணவ செல்வங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் முதல் வணக்கம். படங்களை பார்த்துவிட்டு வந்தோமா? இந்த படங்களிலிருந்து உங்களுக்கு என்ன புரிந்தது? சரிதான். நாம் தகவல்களை சேகரித்தல், தகவல் சார்ந்த சில கணித செயல்பாடுகளை இப்பாடத்தில் பார்க்க போகிறோம். நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பின் பெயர் 5ஆம் வகுப்பு பருவம் 1 கணக்கு பாடத்தில் அலகு 6 தகவல் செயலாக்கம். கற்பவர்களை எண்ண வைப்பது. அது என்ன கற்பவர்களை எண்ண வைப்பது? ஒரு குறிப்பிட்ட படத்தை பார்க்கும் பொழுது இதில் எத்தனை படங்கள் உள்ளன என்பதை பிரித்தறிவது. அடுத்தது ஒப்பிட்டு பார்ப்பது. அல்லது ஒரு பிறந்தநாள் விழாவிற்கு செல்லும் பொழுது அவர்கள் எப்படி வந்திருக்கிறார்கள் என்று வகைப்படுத்தலாம். அல்லது வகுப்பு நூலகங்கள் புத்தகங்களை அடுக்கி வைப்பதற்கான சில குறிக்கோள்கள். ஒரு கிராமத்தில் எத்தனை மாணவர்கள் படிக்கிறார்கள் மற்றும் எத்தனை மாணவர்கள் உணவு உண்கிறார்கள் மற்றும் பெற்றோர்கள் செய்யும் வேலைகள் போன்றவற்றை நன்கு அறிந்து கொள்வதில் நாம் தகவல் செயலாக்கத்தின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்கிறோம். முறைப்படுத்தப்பட்ட பட்டியல் என்பது என்னவென்றால், கொடுக்கப்பட்டுள்ள படங்களை ஒப்பிட்டு பிரித்து அதை எண்ணுவது. நாம் பின்வரும் படங்களை உற்று நோக்கி அதை ஒப்பிட்டு முறைப்படுத்தப்பட்ட பட்டியலாக நாம் செய்ய போகிறோம். மாணவ செல்வங்களே, நாம் தற்போது ஒரு படத்தை பார்க்கிறோம். அதில் வாகனங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக உள்ளன. இங்கே உள்ள வாகனங்களை நாம் முறைப்படுத்தப்பட்ட பட்டியலாக மாற்றுவோமா? பேருந்து எத்தனை உள்ளன? மொத்தம் 7 பேருந்துகள் உள்ளன. அடுத்ததாக மகிழுந்துகள். மகிழுந்து எத்தனை உள்ளன? பாருங்கள், 12 மகிழுந்துகள் உள்ளன. அடுத்ததாக பாருங்கள், மோட்டார் சைக்கிள் எத்தனை உள்ளன? மொத்தம் 9 மோட்டார் சைக்கிள் உள்ளன. ஆக மொத்தம் இந்த படத்திலிருந்து நாம் தகவல்களை ஒப்பிட்டு முறைப்படுத்தியுள்ளோம். பேருந்து 7, மகிழுந்து 12, மோட்டார் சைக்கிள் 9. நாம் அடுத்து ஒரு படத்தை பார்ப்போமா? இப்பொழுது பாருங்கள், இங்கே விலங்குகள் அங்கொன்றும் இங்கொன்றும் உள்ளன. இந்த படத்தில் யானை எத்தனை முறை இருக்கிறது? 7 உள்ளன. அடுத்ததாக குதிரை எத்தனை உள்ளது? மொத்தம் 5 குதிரைகள் உள்ளன. 4 குரங்கு படம் உள்ளது. ஆக மொத்தம் இந்த படத்திலிருந்து யானை 7 முறையும், குதிரை 5 முறையும், குரங்கு 4 முறையும் உள்ளது. இவ்வாறு நம்முடைய தகவல்களை ஒப்பிட்டு முறைப்படுத்தப்பட்ட பட்டியலாக மாற்றியுள்ளோம். அடுத்ததாக இந்த படத்தை பாருங்கள். இதில் விளையாட்டு பொருட்கள் உள்ளனவா? உங்களுக்கு மிகவும் பிடித்த விளையாட்டுகளை இங்கே பார்க்கலாமா? முதலில் கால்பந்து படம் எத்தனை உள்ளன? 13 உள்ளன. அடுத்ததாக கேரம் போர்டு எத்தனை உள்ளது? 6 உள்ளது. எத்தனை உள்ளது? 6 உள்ளது. அடுத்ததாக கால்பந்து 13 உள்ளது, கேரம் போர்டு 6 உள்ளது, மட்டைப்பந்து 10 உள்ளது. இவ்வாறு நாம் தகவல்களை ஒப்பிட்டு முறைப்படுத்தப்பட்ட பட்டியலாக மாற்றிவிடலாம். அடுத்ததாக நாம் புதிர்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். மாணவ செல்வங்களே, நாம் ஒரு கணக்கு புதிரை பார்த்துவிட்டு வருவோமா? முதலில் உங்களுக்கு ஒரு எண்ணை
நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த எண்ணுடன் அடுத்த வரும் எண்ணை கூட்டிக் கொள்ளுங்கள். கூட்டிக் கொண்டீர்களா? இப்பொழுது ஒரு விடை வரும் தானே? அந்த விடையுடன் 9 கூட்டிக் கொள்ளுங்கள். கூட்டிக் கொண்டீர்களா? இப்போ ஒரு விடை வரும். வந்ததா? அந்த விடையை 2ஆல் வகுத்து விடுங்கள். தற்போது ஒரு விடை வந்து இருக்குமே, அந்த விடையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் அல்லவா, நீங்கள் நினைத்து கொண்டீர்கள் அல்லவா ஒரு எண், அதை கழித்து விடுங்கள். தற்போது ஒரு விடை வந்திருக்கும், சரிதானே? வந்ததா? அது என்ன எண் என்று நான் கூறட்டுமா? வந்த விடை 5. சரிதானே? ஆச்சரியமாக இருக்கிறதா? இதுதான் கணக்கு புதிர்களில் உள்ள மறைந்திருக்கும் மகிழ்ச்சியான தத்துவங்கள். அதை பற்றி தற்போது பார்ப்போம். நான் முன்னர் கூறிய கணக்கு புதிரின் விளக்கம் இதோ. நீங்கள் எந்த எண்ணை நினைத்து கொண்டாலும் தேர்ந்தெடுத்து கொண்டாலும் நாம் செய்த அந்த புதிரின் கடைசியில் வரும் பொதுவான விடை 5 தான். இதோ அந்த கணக்கு புதிரை இங்கு பார்ப்போம். முதலில் நான் 8 என்ற எண்ணை தேர்ந்தெடுத்து கொண்டேன். அந்த எண்ணுடன் அடுத்த வரும் எண் 9. ஆக மொத்தம் 8 கூட்டல் 9 விடை 17. 17 வந்ததா? 17 என்ற எண்ணுடன் நாம் என்ன செய்ய வேண்டும்? 9 கூட்ட வேண்டும். 17 கூட்டல் 9 விடை எவ்வளவு? 26. 26 வந்ததா? அந்த விடையை நாம் என்ன செய்ய வேண்டும்? 2ஆல் வகுக்க வேண்டும். வகுத்தோமா? விடை எவ்வளவு கிடைக்கும்? 13. 26ஐ 2ஆல் வகுத்தால் 13. பிறகு என்ன செய்ய வேண்டும்? வந்த விடையிலிருந்து நாம் தேர்ந்தெடுத்த நினைத்த எண்ணை கழித்து விட வேண்டும். எவ்வளவு விடை வந்தது? 13 தானே? அதிலிருந்து 8ஐ கழித்தால் 5. நான் கூறிய விடை என்ன? 5. சரிதானே? ஆக மொத்தம் பொதுவான விடை 5. இந்த புதிரில் நீங்கள் எந்த எண்ணை பயன்படுத்தினாலும் வரப்போகும் பொதுவான விடை 5. ஆக மொத்தம் இதுபோல் எத்தனை எண்களை கூட நீங்கள் நினைத்து கொண்டு அல்லது தேர்ந்தெடுத்து கொண்டு இந்த புதிரை செய்து முடித்தால் வரும் பொதுவான விடை 5. உங்கள் புத்தகத்தில் உள்ள பயிற்சி அதில் உள்ள தெரிந்து கொள்வோம் என்ற பகுதியை பற்றி பார்ப்போம். இங்கே சில எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதன் விடையை இங்கே கேட்டிருக்கிறார்கள். நன்கு உற்று நோக்குங்கள். 5, 3, 2 இஸ் ஈக்குவல் டு 15, 10, 22. 9, 2, 4 இஸ் ஈக்குவல் டு 18, 36, 52. 8, 6, 3 இஸ் ஈக்குவல் டு 48, 24, 66. 5, 4, 5 இஸ் ஈக்குவல் டு 20, 25, 41 என்று கொடுத்திருக்கிறார்கள். எனவே 7, 2, 5 அதற்கான விடையை அவர்கள் கேட்கிறார்கள். தற்போது என்னவென்று பார்ப்போமா? அதற்கான விடை 14, 35, 47. அது எவ்வாறு வந்துள்ளது பாருங்கள். சரிதான், நீங்கள் கண்டுபிடித்தது சரிதான். 1வது எண் மற்றும் 2வது எண்களின் பெருக்கல் பலன் அந்த எண்ணிலிருந்து கூட்டி இடைப்பட்ட எண்ணை கழிக்க வேண்டும். இதன் மூலம் வரும் விடையே கடைசியாக இறுதியாக வரும் எண். நாம் அடுத்ததாக சுடோகு என்ற பகுதியை பார்க்க போகிறோம். சுடோகு என்ற வார்த்தை இந்த வகுப்பிலேயே இதை நீங்கள் அருமையாக கற்றுக்கொள்ளுங்கள். ஜப்பானிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட
வார்த்தை. சுடோகு என்பது ஜப்பானிலிருந்து நமக்கு வந்த வார்த்தை. அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். அந்த விளையாட்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் சுடோகு என்ற விளையாட்டு மிகவும் பிரபலமாக வருகிறது, மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. அதில் என்ன கொடுத்திருக்கிறார்கள்? இதோ இங்கே பாருங்கள், கட்டம் கட்டமாக இருக்கிறது என்று அச்சம் கொள்ள வேண்டாம். கிடைமட்ட சதுரங்கள் நிரல். நன்கு பாருங்கள், கிடைமட்ட சதுரங்கள் நிரல். நிலைக்குத்து சதுரங்கள் நிறை. நிலைக்குத்து சதுரங்கள் நிறை. மேற்கண்ட படத்தில் கிடைமட்ட சதுரங்கள் நிரல் எனவும் நிலைக்குத்து சதுரங்கள் நிறை எனவும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதற்கான தற்போது ஒரு வீடியோவை பார்த்துவிட்டு வருவோம். கிடைமட்ட சதுரங்கள் நிரல். கிடைமட்ட சதுரங்கள் நிரல். கிடைமட்ட சதுரங்கள் நிரல். நிலைக்குத்து சதுரங்கள் நிறை. நிலைக்குத்து சதுரங்கள் நிறை. நிலைக்குத்து சதுரங்கள் நிறை. முதலில் நாம் 3க்கு 3 சுடோகு விளையாட்டை பார்க்க போகிறோம். அது என்ன? 3க்கு 3. 3 நிரல்களும் 3 நிறைகளும் கொடுக்கப்பட்டுள்ள விளையாட்டை நாம் விளையாட போகிறோம். உங்களுக்கு தெரிந்த எளிமையான விளையாட்டு தான். முதலில் 3க்கு 3 சுடோகு விளையாட்டை விளையாடிட்டு போவோமா? 1 முதல் 3 வரை உள்ள எண்களை மட்டுமே பயன்படுத்தி நிறையை எத்தனை முறைகளில் நிரப்பலாம் பார்ப்போமா? இதோ உங்களுக்கு கட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதில் 1 முதல் 3 வரை உள்ள எண்களை மட்டுமே பயன்படுத்தி சுடோகு விளையாடப் போகிறோம். எத்தனை விடை உள்ளன? 1, 2, 3. இதில் ஒரு முக்கியமான நினைவு கூறக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு கட்டத்தில் ஒரு இலக்கம்தான் இட வேண்டும். ஒரு கட்டத்தில் ஒரு இலக்கம்தான் எழுத வேண்டும். அடுத்ததாக அந்த வரிசையில் வந்த எண் மீண்டும் வரக்கூடாது. அது நிறையாக இருந்தாலும் சரிதான், நிரலாக இருந்தாலும் சரிதான். ஆக மொத்தம் நாம் கொடுக்கப்பட்டுள்ள 1 முதல் 3 எண்களை மீண்டும் வராமல் இந்த கட்டங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். எப்படி பூர்த்தி செய்திருக்கிறார்கள் என்று நன்றாக உற்று நோக்குங்கள். இதோ பாருங்கள், 3க்கு 3 சுடோகு எத்தனை முறைகளில் பூர்த்தி செய்திருக்கிறார்கள் பாருங்கள். ஆனால் உங்களுக்கு முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது 1 முதல் 3 எண்களை மட்டுமே பயன்படுத்தி. இப்பொழுது பாருங்கள், 1, 2, 3, 2, 3, 1, 3, 1, 2. இதுபோல் நீங்கள் மாற்றி அமைத்து பாருங்கள். உங்களுக்கு புரிகிறதா? நாம் இப்போது அடுத்த சுடோகு விளையாட்டுக்கு செல்வோமா? மாணவ செல்வங்களே, இதோ இங்கே நன்றாக உற்று நோக்குங்கள். தற்போது ஒரு சுடோகு விளையாட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. கட்டங்களை நன்றாக உற்று நோக்குங்கள். நாம் முன்னரே பார்த்தோம் அல்லவா, 1 முதல் 3 வரை உள்ள எண்களை மட்டுமே பயன்படுத்தி சுடோகு விளையாட போகிறோம். கட்டங்களை நன்றாக பாருங்கள். 1, கடைசியில் 2, இங்கே 3, இங்கே 1 கொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த எண்களை தவிர்த்து நாம் எழுதினாலே விடை எளிமையாக கிடைத்துவிடும். எழுதி பார்ப்போமா குழந்தைகளே? இதோ பாருங்கள், சிவப்பு நிறத்தில் முன்னரே நாம் பார்த்த கேள்வியில் உள்ள எண்கள். தற்போது நாம் நீல நிறத்தில் சில எண்கள் உள்ளதன் அல்லவா? இது எவ்வாறு வந்தது பார்ப்போமா? இங்கே 1, இங்கே 2 கொடுக்கப்பட்டுள்ளது. ஆக இங்கே 1 முதல் 3 எண்கள் வரை வராத எண் எது? 3. இங்கே முதலில் 3 எழுதி கொள்ள வேண்டும். அடுத்ததாக இங்கே பாருங்கள், இங்கே 3 உள்ளது, இங்கே 1 உள்ளது. இங்கே வராத எண் 2. அடுத்ததாக இங்கே பாருங்கள், 1, 3. இங்கு வராத இலக்கம் என்ன?
2. அடுத்ததாக இங்கே பாருங்கள், இங்கே 2 உள்ளது, இங்கே 1 உள்ளது. வராத இலக்கம் என்ன? 3. இப்பொழுது இங்கே பாருங்கள் 2 கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே 3 உள்ளது. அதனால் இங்கே 1 வந்தது. ஆகவே வந்த எண்கள் மீண்டும் வராமல் எண்களை எழுதினாலேயே இந்த சுடோகு விளையாட்டு எளிமையாக உங்களுக்கு புரிந்துவிடும். இந்த விடையை நன்றாக உற்று நோக்கி நீங்கள் தனிமையில் செய்து பாருங்கள். அடுத்ததாக அடுத்த பயிற்சிக்கு செல்வோமா? மாணவ செல்வங்களே, இதோ உங்கள் பயிற்சியிலிருந்து நாம் சுடோகு விளையாட்டை விளையாடப் போகிறோம். இங்கே பாருங்கள், 3க்கு 3 சுடோகு விளையாட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு சிவப்புகளில் எழுதப்பட்டுள்ளது. என்னென்னு பாருங்கள், நன்றாக பாருங்கள். 1 முதல் 9 எண்களை பயன்படுத்தி நிரல் நிறையின் கூடுதல் 15 வருமாறு அமைத்தல். மீண்டும் ஒரு முறை, 1 முதல் 9 எண்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். 1 முதல் 9 எண்களை மட்டுமே பயன்படுத்தி நிரல் நிறையின் கூடுதல் 15 வருமாறு நாம் அமைக்க வேண்டும். பார்ப்போமா? இதோ இங்கே உள்ள எண்களை பாருங்கள். இங்கே 2, இங்கே 5, இங்கே 8, இங்கே 6. ஆக இந்த கட்டங்களை கூடுதல் செய்யும் பொழுது விடை 15 வர வேண்டும். இந்த கட்டங்களை கூடுதல் செய்யும் பொழுது விடை 15 வர வேண்டும். அமைப்போமா? மாணவ சொல்லுங்களே, இதோ விடை உள்ளது. எப்படி வந்தது என்று பார்ப்போமா? முதலில் இங்கே உள்ள எண்கள் கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது. வினாவில் என்ன கொடுக்கப்பட்டுள்ளது? 2, 5, 8, 6 இந்த எண்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. இப்பொழுது இந்த விளையாட்டின் விதிகளை பயன்படுத்தி ஒரு முறை மட்டுமே இலக்கம் வர வேண்டும். அடுத்தது 1 முதல் 9 எண்கள் எழுதியிருக்க வேண்டும். நிரலின் நிறையின் கூடுதல் 15 வர வேண்டும் என்ற விதியை பயன்படுத்தி இங்கே பார்ப்போம். முதலில் 2, 6 நமக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்கல்ல கணக்கில். இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 6 2 கூட்டினா 8. நமக்கு விடை எவ்வளோ வரும்னு சொன்னாங்க? 15. ஆக மொத்தம் 15இல் 8ஐ கழித்தால் 7. ஒரு முறை மட்டுமே வந்துவிட்டது. அடுத்ததாக இங்கே பாருங்கள், 7, 5 கிடைத்து விட்டது. இந்த கட்டங்களின் கூடுதல் 15 வர வேண்டும். 7ம் 5ம் 12. ஆகையால் இங்கே 3 வந்துள்ளது. தற்போது 8யும் 3யும் கூட்டினா 11. 15 வர வேண்டும். ஆகையால் இங்கு 4. இங்கே 4, 2 எண்கள் உள்ளன. இதை இரண்டையும் கூட்டினால் 6. மொத்தம் 15 வர வேண்டும். 9ஐ கூட்டினால் 15 வரும். ஆகையால் இங்கே 9 வந்துள்ளது. கடைசியாக இந்த 2 எண்களை கூட்டினால் 9, 5, 14. விடை 15 வர வேண்டும். ஆகையால் மீதம் உள்ள 1. இதன் மூலம் நாம் கூடுதல் 15 1 முதல் 9 எண்களை மட்டும் பயன்படுத்தியுள்ளோம். அடுத்ததாக ஒரு பயிற்சியை பார்ப்போமா? பயிற்சியை பார்ப்பதற்கு முன் இந்த மாயச்சதுரத்தை நீங்கள் 8 முறையில் பயன்படுத்தி இந்த எண்களை மாற்றி 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 பூர்த்தி செய்யலாம். இதை நீங்களே பயிற்சி செய்து பார்க்கிறீர்களா? ஆம், நீங்கள் இதுபோல் கட்டங்களை வரைந்து கொண்டு இந்த எண்களை மாற்றி 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 1 முதல் 9ஐ மட்டும் பயன்படுத்தி கூடுதல் கண்டிப்பாக 15 வர வேண்டும். நீங்களே செய்து பாருங்கள். 8 முறை செய்யலாம். செய்து பார்க்கிறீர்களா? நாம் அடுத்த கணக்கு செல்வோமா? அடுத்ததாக மாணவ செல்வங்களே, நாம் 4க்கு 4 சுடோகு விளையாட்டை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், கட்டங்களில் எண்கள் உள்ளன. அவற்றில் 1 முதல் 4 எண்களை மட்டுமே பயன்படுத்தி நீங்களாக கண்டுபிடிங்கள் பார்ப்போம். 1 முதல் 4 எண்களை மட்டுமே பயன்படுத்தி சுடோகு விளையாடிவிட்டோம். மாணவர்களே, நாம் தற்போது 1 முதல் 9 எண்களை மட்டுமே பயன்படுத்தி நிரல் நிறை கூடுதல் 15 வர வேண்டும் என்ற சுடோகு விளையாட்டை விளையாடப் போகிறோம். செல்வோமா? இதோ பாருங்கள், உங்களுக்கு எண்கள் 1 முதல் 9 வரை நிரல் நிறையில் கூடுதல் 15 வரும்படி உள்ளது. எண்களை பார்த்தீர்களா? பூர்த்தி செய்துள்ளார்களா? நன்கு உற்று நோக்குங்கள். இந்த சுடோகுவில் ஏதேனும் எண் மீண்டும் வந்துள்ளதா? பார்த்தீர்களா? அந்த கட்டத்தில் ஒரு எண் ஒரு முறைதான் வந்துள்ளது.
இப்பொழுது மேலுள்ள எண்களை கூட்டி பாருங்கள். 2 கூட்டல் 9 கூட்டல் 4 விடை எவ்வளவு வருது? 15. இப்போ கீழே மேலிருந்து கீழ் பாருங்கள். 2 கூட்டல் 7 கூட்டல் 6 விடை எவ்வளவு? 15. நீங்கள் இதை நிரலாகவும் சரி நிறையாகவும் சரி கூடுதல் செய்தீர்கள் என்றால் 15 தான் விடை வரும். இதுபோல் அடுத்தடுத்து வரும் படங்களில் அடுத்தடுத்து வரும் சுடகுகளை பாருங்கள். இதிலும் 1 முதல் 9 வரை உள்ள எண்களை மட்டுமே பயன்படுத்தி நிரல் நிறை கூடுதல் 15ஆக அமைந்திருக்கும். பார்ப்போமா? இதோ பாருங்கள், இந்த கட்டங்களை பாருங்கள். 6 7 2 1 5 9 8 3 4 இந்த எண்களை கூட்டி பாருங்கள். பாருங்கள், 6 கூட்டல் 7 கூட்டல் 2 15. தற்பொழுது மேலிருந்து கீழ் கூட்டுவோமா? 6 கூட்டல் 1 கூட்டல் 8 15. ஆக மொத்தம் இந்த எண்களை நிரலாகவும் சரி நிறையாகவும் சரி கூடுதல் செய்தீர்களானால் 15 தான் கிடைக்கும். இதேபோல் அடுத்த ஒரு முயற்சி பார்ப்போமா? பாருங்கள், இதோ 8 1 6 3 5 7 4 9 2. இதுபோல் நிரல்களையும் நிறைகளையும் கூடுதல் செய்தால் 15 தான் வரும். இதுபோல் 3க்கு 3 சுடோகு விளையாட்டை நீங்களே விளையாடி பாருங்கள் எண்களை மாற்றி. மாணவ செல்வங்களே, இதோ 4க்கு 4 சுடோகு பாருங்கள். கட்டங்களை பாருங்கள். 2 3 4 1 3 4 1 2 4 1 2 3 1 2 3 4. இந்த விதி பொருந்திருக்கிறதா? ஒரு கட்டத்தில் ஒரு இலக்கம் எழுதியிருக்கிறார்கள். அடுத்ததாக பாருங்கள், எண்கள் மீண்டும் மீண்டும் வரவில்லை. ஆக மொத்தம் சுடோகுவின் முக்கியமான குறிக்கோள் ஒரு கட்டத்தில் ஒரு இலக்கம், வந்த எண் மீண்டும் வரக்கூடாது. அடுத்தது பாருங்கள், இந்த கட்டங்களில் 1 முதல் 4 வரை உள்ள எண்களை பயன்படுத்தி சுடோகு விளையாடி இருக்கிறார்கள். மாணவ செல்வங்களே, நம் தகவல் செயலாக்கம் பாடப்பகுதியிலிருந்து ஒரு கணக்கு புதிரை பார்ப்போமா? இந்த கணக்கு புதிர் உங்கள் பாடப்புத்தகத்தில் உள்ள பயிற்சியில் உள்ளது. பார்ப்போமா? இருமுறை வந்ததை குறிக்க. இருமுறை வந்ததை குறிக்க. குழம்பிக் கொள்ள வேண்டாம். எண்களில் புதிர்கள் பார்த்தோம். இது ஆங்கில எழுத்துக்களில் புதிராக அமைந்துள்ளது. இங்கே என்ன கேட்டிருக்கிறார்கள்? இருமுறை வந்ததை குறிக்க. இருமுறை வந்ததை குறிக்க. DEF EFD FDE EFD FED DFE EDF. கணக்கை படித்து விட்டோமா? நீங்கள் பாருங்கள், நன்றாக உற்று நோக்குங்கள். ஒரே எழுத்துக்கள் போல் இருமுறை எங்கே வந்திருக்கிறது? உற்று நோக்கிறீர்களா? சரிதான். இங்கே நன்றாக பாருங்கள். இந்த எழுத்துக்களும் இந்த எழுத்துக்களும் சரியாக வந்துள்ளதா? ஆகவே இருமுறை வந்த எழுத்துக்கள் E F D. ஆகவே இந்த கணக்கு புதிலிருந்து வரும் விடை EFD. சரிதானே மாணவர்களே? நாம் அடுத்த பகுதிக்கு செல்வோமா? மாணவ கண்மணிகளே, இதோ உங்க பாடப்புத்தகத்திலிருந்து பயிற்சியில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு 4க்கு 4 சுடோகு விளையாட்டை விளையாடுவோமா? இந்த கட்டங்களை நன்றாக உற்று பாருங்கள். 4 கட்டங்கள், இங்கே 4 கட்டங்கள். இந்த 4க்கு 4 சுடோகு விளையாட்டை தற்போது விளையாடப் போகிறோம். 1 4
4 3 1 இப்படி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வினாவிற்கான விடையை பார்ப்போமா மாணவ செல்வங்களே? இதோ விடைகள் இங்கே எழுதப்பட்டுள்ளன, பார்த்தீர்களா? 1 முதல் 4 எண்களை மட்டுமே பயன்படுத்தி கீழ்கண்ட சுடோகு விளையாட்டு முடிக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், சிவப்பு நிறத்தில் உள்ளது அனைத்தும் விடைகள். இங்கே 1, இங்கே 4 கொடுக்கப்பட்டுள்ளன. ஆகையால் மீதமுள்ள எண்கள் இங்கே பூர்த்தி செய்து 1 முதல் 4 எண்களை மட்டுமே பயன்படுத்தி உள்ளனர். அடுத்ததாக அடுத்த பயிற்சிக்கு செல்வோம். மாணவ செல்வங்களே, இதோ இந்த விடையை பார்ப்போமா எவ்வாறு வந்தது என்று? இங்கே வினாவில் 1 4 1 3 4 கொடுக்கப்பட்டன. இந்த எண்களை தவிர்த்து நாம் 1 முதல் 4 எண்களை மட்டுமே பயன்படுத்தி இந்த சுடோகுவை விளையாட வேண்டும். மாணவ செல்வங்களே, இதுவரை நாம் பாடப்பகுதியில் என்ன பார்த்தோம்? தகவல் செயலாக்கம் என்ற பாடப்பகுதியில் முறைப்படுத்தப்பட்ட பட்டியல் சுடோகு என்ற பகுதியை பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் புதிர் கணக்குகளை பார்த்தோம். புதிர்களிடமிருந்து நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்பதற்காக புதிர்களை உங்களிடம் அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். பிறகு முறைப்படுத்தப்பட்ட பட்டியல் என்றால் என்ன? நாம் முன்னரே பார்த்தோம் அல்லவா? கொடுக்கப்பட்டுள்ள படங்களை தகவல்கள் வாரியாக ஒப்பிட்டு சேகரித்து வைப்பது. சரிதான் மாணவர்களே? இந்த பகுதியை நன்றாக தெரிந்து கொள்கிறீர்கள் அல்லவா? அடுத்த ஒரு நிகழ்வில் பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.